Now we are going to see the tenses. Tenses is very important to speak English. Tenses இல்லாம நம்மளால இங்கிலீஷ்ல பேச முடியும். ஸோ நாம டென்சஸ் தான் ஃபவுண்டேஷன்ஸ். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு பேஸ் மட்டும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ்க்கு டென்ஸ் தெரியும். டென்ஸ்னா என்ன? காலங்கள் அர்த்தம். நம்ம எப்ப பேசுறோம், இப்போ நம்ம ஒரு விஷயம் கன்வே பண்றோம், அது பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, அதை தான் பார்க்க போறோம். இப்போ காமனா பாருங்க, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த உலகத்துல how many language in the world? We have 4,000 language. அந்த 4,000 languageக்கு காமனா இருக்க 3 tense: present tense, past tense and future tense. What we have? Present tense, நிகழ்காலம்; past tense, இறந்த அல்லது கடந்த காலம்; future tense, எதிர்காலம். Do you get me, guys? Are you with me? So common எத்தனை tense இருக்கு? We have 3: present tense, நிகழ்காலம்; past tense, இறந்த அல்லது கடந்த காலம்; future tense, எதிர்காலம். Are you ready with? In English, we can have, there are 12 tenses in English. How many tenses in English? There are 12. There are 12. We divided 4 divisions, right? We divided 4 divisions. மொத்தம் இங்கிலீஷ்ல 12 tenses இருக்கு. அதே நம்ம there are 12 அப்படின்னு சொல்றோம்னா சென்டென்ஸா சொல்றதுக்காக. இப்ப நார்மலா சொல்லணும்னா 12ன்னு சொல்லலாம். பட் how many tenses in English அப்படின்னா there are 12 tenses in English. There are 12 tenses in English. Simple tense, continuous, perfect and perfect continuous. Are you clear with? There are 12 tenses in English. Simple tense, continuous, perfect and perfect continuous. Each one you can have 3 இல்லையா? 4 3s are 12. மொத்தம் 3 12 இல்லையா? மொத்தம் எப்படி இருக்கு? சிம்பிள்ல 3, அந்த 3 வேற எதுவும் இல்ல, அந்த காமன் தான். present past future. continuousல 3, present past future. perfectல 3, present past future and perfect continuous, present past future. Are you clear with? இதை எப்படி உச்சரிக்கணும்? simple present tense, simple past tense, simple future, present continuous, past continuous, future continuous. சிம்பிள்னா சாதாரண வாக்கியம், சாதாரணமா பேசக்கூடிய எல்லாமே. ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், யூனிவர்சல் ட்ரூத், இதெல்லாம் சிம்பிள் டென்ஸ்ல தான் நம்ம சொல்றோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கிலீஷ்ல பேசுறவங்க பயன்படுத்துறது சிம்பிள் டென்ஸ் தான். ஓகே, ஸோ சிம்பிள்ல ஒருத்தர் கிளியரா இருந்தாலே இட்ஸ் ரியலி குட் ஃபார். மற்ற டென்சஸை விட அதிகமா பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் வந்து சிம்பிள் தான். சாதாரண வாக்கியம், சாதாரண வாக்கியத்துக்கு நம்ம சிம்பிள் பயன்படுத்துவோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர். இது இங்கிட்டே இருந்து படிக்கணும். பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா தொடர் வாக்கியம். தொடர்ந்துனா என்னது? ஒரு விஷயம் ஆரம்பிச்சு முடிக்காம மிடில் ஆஃப் இட், பாதியில இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஸ்டார்டட் த கிளாஸ் பட் நாட் ஃபினிஷ்ட் அவுட். நான் இன்னும் முடிக்கல இல்லையா? ஐம் டேக்கிங் கிளாஸ், நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் கண்டினியூஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன? ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும். இப்ப வீட்ல இருந்து புறட்டாச்சு ஆபீஸ்க்கு, போன் வருது, எங்கடா இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வந்துட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் டிராவலிங். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பைக்ல வந்துட்டு இருக்காரு. சோ அதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். சாப்பிட்டுட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், நடந்துட்டு இருக்கேன், கவனிச்சுட்டு இருக்கேன், கிளாஸ்ல இருக்கேன். சோ இதெல்லாமே கண்டினியூஸ். தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லாமே நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்க்கணும். ஓகேவா? சிம்பிள்னா என்ன? சாதாரண வாக்கியம். கண்டினியூஸ் டென்ஸ்னா தொடர் வாக்கியம். அதை எப்படி படிக்கணும்? present continuous, past continuous, future continuous. Can we have the next? Perfect tense. Perfect tenseனா என்ன? முடிவு பெற்ற வாக்கியம். Perfect tenseனா என்ன? முடிவு பெற்ற வாக்கியம். present perfect, past perfect, future perfect. இதை எப்படி சார் பயன்படுத்துறது? இது இங்கிலீஷ்ல எப்படி பயன்படுத்துவாங்க? இப்போ ஊருக்கு திருச்சி போயிருக்கியா? தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்திருக்கியா? சென்னை மெரினா பார்த்திருக்கியா? ஆக்ரா போயிருக்கியா? இந்த ஃபுட் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கியா? இந்த விஷயம் பண்ணிருக்கியா? சோ ஒரு விஷயம் பண்ணிருக்கியா, போயிருக்கியா, செஞ்சிருக்கியா, வேலை முடிச்சிட்டியா, உன் வேலையை முடிச்சிட்டியா, போன ஒர்க்கு கம்ப்ளீட்டா நடந்துருச்சா? சோ நடந்து முடிஞ்ச விஷயங்களை கம்ப்ளீட்டா பேசும்போது யூ கேன் ஹேவ் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதை தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுக்கு முடிவு பெறாத வாக்கியம். ஒரு விஷயம் ஆரம்பிச்சு கண்டினியூவா போயிட்டு இருக்கு. இப்ப நான் 1995ல இருந்து இந்த வீட்டுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் த பாஸ்ட் 10 years, 5 years, இல்ல சின்ஸ் 1995. நான் 1995ல இருந்து இருக்கேன்னா சின்ஸ் 1995. நான் 10 வருஷமா இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் த பாஸ்ட் 10 years. ஸோ அதாவது பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு பிரசன்ட்லி ஃபியூச்சர்லி கண்டினியூவா போகுது.
மூணு காலத்தையும் டச் பண்றதுதான் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது ரொம்ப ரேரா தான் நம்ம பயன்படுத்துவோம், பட் யூ ஷுட் நோ தட். எது ரொம்ப முக்கியம்? சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட். இது நம்ம டே டு டே லைஃப்ல அதிகமா பயன்படுத்துது. பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து நம்ம தேவைப்படுற இடத்துல மட்டும் we can use it. சிம்பிள்னா என்ன? சாதாரண வாக்கியம். அதுல 3 இருக்கு. சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். கண்டினியூஸ்ல 3 இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். தொடர் வாக்கியம். பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். முடிவு பெற்ற வாக்கியம். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், முடிவு பெறாத வாக்கியம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், past perfect continuous, future perfect continuous. These are all 12 tenses in English. Very easy to learn. நீங்க ரொம்ப எளிமையா கத்துக்கலாம். எல்லாத்துலயுமே என்ன காமனா 3 இருக்கு? பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இங்கிலீஷ்ல நம்ம என்ன பண்றோம்? 12 tenses 4ஆ டிவைட் பண்றோம். சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4லயுமே காமனா 3 என்ன வந்துடுது? பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். Are you clear with? Okay, next we have persons. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா ஃபவுண்டேஷன். So first tenses பார்ப்போம். அடுத்தது persons. மொத்தம் எத்தனை person இருக்காங்க இங்கிலீஷ்ல? We have 3 persons. First person, second person, third person. First person முதல் நபர், second person இரண்டாம் நபர், third person மூன்றாம் நபர். அவங்களுக்கு அவங்க தான் first person. இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா? அசோக்குக்கு அசோக் first person. என் பேர் அசோக், நான் எனக்கு first person. நான் யார்கிட்ட பேசுறேன்? My dear students, உங்கள்ட்ட பேசுறேன். நீங்க எனக்கு second person. நீங்க என்கிட்ட பேசினா நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன், உங்களுக்கு நான் செகண்ட் பர்சன். நாம யார பத்தி பேசுறோமோ அவங்க தான் தேர்ட் பர்சன். இப்ப நான் அப்துல் கலாம் பத்தி சொல்றேன், அப்துல் கலாம் தேர்ட் பர்சன். சோ நம்ம யார பத்தி பேசுறோம்? நான் என் ஃப்ரெண்ட பத்தி சொல்றேன், என் ஃப்ரெண்டு தேர்ட் பர்சன். நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இல்லையா? சோ அப்ப அவங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பர்சன், அவங்க யார்கிட்ட பேசுறாங்களோ அவங்க செகண்ட் பர்சன், யார பத்தி பேசுறாங்களோ அவங்க தேர்ட் பர்சன். ரொம்ப கிளியரா அந்த சாட் பாருங்க. 3 person, we have 3 persons. First person, second person, third person. First person singular I நான், first person plural we நாங்கள். சிங்குலர்னா ஒருத்தர் அர்த்தம், ஒருமை. ப்ளூரல்னா பன்மை. பாருங்க, first person singular I நான், first person plural we நாங்கள். second person singular you நீ, second person plural you நீங்கள். இங்கிலீஷ் ஒரு மரியாதை தெரியாத லாங்குவேஜ். எப்படின்னா நீக்கும் யூ தான், நீங்களுக்கும் யூ தான். ஃபாரின்ல இப்ப நம்ம தமிழ்ல தான் என்ன பண்ணுவோம்? நம்ம மரியாதைக்குரியவங்க, வயசு மூத்தவங்களை நம்ம என்ன பண்றோம்? சார் சொல்லுங்க சார், நீங்க சார் நீங்க தான் சார் சொன்னீங்க. நம்ம அவங்கள மரியாதையா ப்ளூரலா மரியாதையா சொல்றோம். இது இங்கிலீஷ்ல நீக்கும் யூ தான், நீங்களுக்கும் யூ தான். மறுபடியும் பார்க்கலாமா? we have 3 persons. first person singular I நான், first person plural we நாங்கள். second person singular you நீ, second person plural you நீங்கள். third person singular he she it, he அவன், she அவள், it அது. third person plural they அவர்கள். Are you clear with?